அனைவருக்கும் வணக்கம். அதிர்ஷ்டம் அப்படின்றது ஆற அமர நிதானமாக வருவது கிடையாது. அடுத்த நொடியே அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசினா அடுத்த நொடியே கோடிக்கணக்கில் பணம் உங்கள் பக்கம் வர துவங்கிடும். அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம பக்கம் ஈர்த்து தரக்கூடிய கிரீன் தாரா மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மகாலட்சுமி எப்படி பணம் சார்ந்த கடவுளோ அதே போல் புத்த மதத்தில் இந்த கிரீன் தாரா அவர்கள் பணத்தை தரக்கூடிய கடவுளாக வழிபாடு செய்யப்படுறாரு. கிரீன் தாரா ஒரு அதிர்ஷ்ட தேவதை. இவங்களை கூப்பிட்டா அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் அதிவேகமாக வர துவங்கும். அது என்ன மந்திரம், எப்படி சொல்லணும் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பச்சை நிற தாராவை வணங்கி நம்மளுடைய தேவைக்கும் நமக்கான பணத்தை பெற்றுக்கலாம். இதுக்கு ஒரு மந்திர வரியும் இருக்குது. இதோடு சொல்ல வேண்டிய ஒரு அதிர்ஷ்ட நம்பரும் இருக்குது. இன்றைக்கு இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பண கஷ்டம் சீக்கிரமே தீர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்மளுடைய மகாலட்சுமியை வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு முகம் கை கால்களை கழுவிட்டு வெள்ளிக்கிழமை அதாவது இன்னைக்கு இரவு நீங்கள் தூங்க போகும்போது படுக்கையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி, அப்படி இல்லை வரவேற்பு அறையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போனாலும் சரி, அது உங்களுடைய சௌகரியம். முதல்ல உங்களுடைய சுண்டு விரலை மட்டும் தனியாக நீட்டிக்கோங்க. மற்ற 4 விரல்களையும் மடக்கிக்கணும். 1403 1403 இந்த நம்பரை உங்களுடைய சுண்டு விரலால் உங்கள் முன்னாடி ஒரு பலகை இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு காற்றுலையே இந்த நம்பரை எழுதிட்டு அதுக்கப்புறமா இப்போ நாம் பார்க்க போகிற தாராதேவி மந்திரத்தை 27 முறை உச்சரிச்சுட்டு உங்களுடைய பண தேவைகளை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் தூங்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி நைட்டு இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு கட்டாயமாக என்னுடைய பண கஷ்டம் தீர்ந்துடும், என்னுடைய தேவைக்கு பணம் கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கையோடு தூங்குங்க. மறுநாள் காலையில் கண் விழித்து உங்கள் வேலையை துவங்குங்க. பணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் உங்கள் காதில் விழுது அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் உச்சரிக்க தாராதேவி உங்களுக்கு தாறுமாறான பணவரவை கொடுத்துருவாங்க. இப்போது அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்க்கலாம். ஓம் தாரே துத் தாரே தூரே சோஹா. ஓம் தாரே துத் தாரே தூரே சோஹா. இதை உச்சரிக்கிறதும் ரொம்பவே சுலபந்தான். இதில் உச்சரிக்கிறதுல ஏதாவது தவறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. தாராதேவியை நம்பி இந்த மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்சபடி நீங்கள் உச்சரிங்க. நம்பிக்கை தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாராதேவி நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்க உங்கள் வாசல் படியில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள். துன்பத்திலிருந்து வெளிவர இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.